ஒன்றும் செய்யாதரா தம்பி. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது கிடக்கலன்னு அவங்கள்ட்ட வேலை வந்து வாங்கினேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் ஹாப்பி மார்னிங். எப்படி இருக்கீங்க? ஸோ இன்றைக்கி வந்து லாஸ்ட் டைம் போட்ட அந்த vlog-ஓட ஒரு கண்டினியூட்டி தான். ஸோ இதோட இந்த ட்ராவல் vlog வந்து முடிஞ்சிருச்சு. கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக சூப்பராக இருக்கும். ஸோ நான் சொன்ன நிறைய ஸ்பெஷலான விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த vlog-ல வந்து இருக்கும். ஸோ என்னென்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அண்ட் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பார்க்க ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஆக்சுவலாக இந்த vlog-ல வந்து என்ன இருக்க போகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாங்கள் அப்பாவுக்கு வந்து ஒரு சர்ப்ரைஸ் இல்லை, அங்கே போகிறன்ற ஒரு பிளானே இல்லாமல் பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அழைச்சிட்டு போனோம். அந்த மாதிரியான ஒரு இடம். ரொம்ப நாளாக வந்து அப்பா எங்ககிட்ட சொல்லிகிட்டே இருந்த ஒரு விஷயம் தான் அவங்களுக்கு பண்ண போகிறோம். என்ன அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்க்கலாம். ஸோ அதுக்கு முன்னாடி ஒரே ட்ராவல் vlog அந்த கொஞ்சம் போர் அடிக்கும் இல்லையா, அதனால இதோட ஒரு கலர்ஃபுல்லான நிறைய கலெக்ஷன்ஸோடு இந்த வீடியோ வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ கொஞ்சம் அமேசானில் பார்த்தீங்கன்னா நான் வாங்கினேன். ஸோ அந்த மாதிரி என்னென்ன கலெக்ஷன்ஸ் நான் வாங்கினேன் அதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இந்த vlogல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் வந்து நான் போட்டிருக்கேன் இல்லையா, இந்த ட்ரெஸ் தான். இதோட ஃபுல் வியூ வந்து பார்க்கலாம். ஸோ இந்த கிளாத்தோட மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா இது வந்து பியூர் காட்டன். ஷால் மட்டும் வந்து நல்லா சாஃப்டான துணியில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து டிசைனுமே வந்து அவ்வளோ நீட்டாக இருக்குது. ஆக்சுவலி இது வந்து ஒரு அம்பர்லா மாடல் மாதிரி, பட் சைடு கட் வருது. இது டாப்பு, பாட்டம், அப்புறம் வந்து ஷால், ஒரு ஃபுல் செட்டாகவே தான் வருது. ரேட் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ரொம்ப அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான். நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன், லிங்க் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கே தெரியும். அண்ட் வந்து கலர் ரொம்ப அழகாக இருந்ததுங்க. நல்லா ஒரு க்ரீன் அண்ட் வந்து ஒயிட். ரொம்ப நாள் ஆச்சு இந்த மாதிரி க்ரீன் அண்ட் ஒயிட் காம்பினேஷனில் நான் ட்ரெஸ் எடுத்து. அண்ட் வந்து எம்ப்ராய்டரி ஒர்க் அந்த ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து சைட்லேயும் பார்த்தீங்கன்னா அந்த குட்டி குட்டியாக அந்த ஒயிட் பைப்பிங் மாதிரி இருக்குது. ஓவரால் வந்து இந்த ட்ரெஸ் நல்லாவே வந்து அழகாக இருக்குது. வீடியோவில் பார்க்குறத விட நேராக பார்க்கும்போது இன்னும் நல்லா இருந்தது. முன்னாடி பின்னாடி எல்லா பக்கமும் சேம் ஒரே டிசைன் தான். ஸோ அந்த ஷால் வந்து நல்லா டார்க் கலர் இருக்கிறது இந்த ட்ரெஸ் ரொம்ப அழகாக எடுத்து காட்டுச்சு. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதுக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். வந்து நான் போட்டிருக்கேனே இந்த ஸ்டெட்டு தான். இது நான் உங்களுக்கு கிட்ட வந்து க்ளோஸ்அப்பில் காட்டுறேன். ஸோ ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருந்துச்சு. இந்த மாதிரி பார்த்திங்கன்னா எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த ஸ்டட்டோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதில் அந்த ஸ்டோன் ஒர்க்லாம் வந்து உங்களுக்கு நான் இன்னும் வந்து நல்லா ஒரு க்ளோஸில் காட்டுறேன் பாருங்கள். அவ்வளோ நீட்டாக அண்ட் வந்து யூனிக்காக இருக்குது. ஆக்சுவலாக அந்த ஃபினிஷிங்கே வந்து ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இந்த பிராண்ட் எப்போவுமே என்னோடய ஃபேவரட். ஸோ நான் அந்த மாதிரி ஸ்டெட் ஏதாவது வாங்கினேன் அப்படின்னா, ஸோ இந்த மாதிரி ஒரு செலக்டடாக 2-3 பிராண்ட் மட்டும்தான் வாங்குவேன். ஆன்லைனில் தான் நல்லாயிருக்கும். ஸோ இந்த ஸ்டெட்டு வந்து நார்மல் மாதிரி இல்லாமல் இது வந்து நம்ம நேராகவும் போடலாம். அண்ட் வந்து சைட்லேயும் சைடு காது மாதிரி இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி கூட போடலாம். ஸோ அந்த கோல்டன் கலர், அந்த ஒயிட் ஸ்டோன், இந்த மாதிரி ஸ்டெட்லாம் வந்து நம்ம எல்லா ட்ரெஸ்ஸஸ்க்குமே வந்து யூஸ் பண்ணலாம். ஸோ இதே பிராண்ட்லேயே ஆல்ரெடி நான் வாங்கியிருக்கேன். சீக்கிரம் பார்த்திங்கன்னா அந்த கலர் போகாமல் நமக்கு வந்து அந்த லைஃப் கொஞ்சம் நாள் பார்த்திங்கன்னா வரும். நான் ரெகுலர் யூஸ்க்கு போட்டே வந்து அது ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதனால சேம் பிராண்டில் இந்த ஸ்டெட் வந்து நான் ஒன்று செலக்ட் பண்ணேன். இதோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். யாருக்கு அது வேணும்னா செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து நெக்ஸ்ட் ஒன் பார்க்கலாம். இந்த ட்ரெஸ் வந்து நான் ரஃப்யூஸ்க்கு வாங்கினேன். ஸோ இப்போ ஸ்கூலுக்கு அழைச்சிட்டு போயிட்டு வரதுக்கு அண்ட் வந்து பக்கத்தில் கடைக்கு போகணும் அப்படின்னா இந்த மாதிரி கிளாத்லாம் நமக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ரொம்ப நல்லாவும் இருக்குது ஆக்சுவலாக. ஸோ வந்து இந்த ட்ரெஸ் வந்து காட்டன் கிடையாது, ஒரு பாலி மிக்ஸ்டு மாதிரி. நல்லா பட் வந்து கிளாத் நல்லா வந்து குவாலிட்டியாக இருக்குது. அண்ட் டிசைன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்து சேம் வந்து பேண்ட்டு டாப் எல்லாத்துக்குமே வந்து ஒரே டிசைன் மாதிரி தான் இருக்கும். நெக் டிசைன் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அந்த லைட்டாக அந்த ரவுண்ட் அண்ட் வி ஷேப். கை கிட்ட மட்டும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து பஃப் வச்சு கீழே வரைக்குமே வந்து அந்த கை வரைக்குமே கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால இந்த ட்ரெஸ் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து ஸ்பெஷலாக தெரியுது. இல்லைனா நார்மல் டாப் அண்ட் பாட்டம் மாதிரி தான் இருக்கும். ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா கீழே ஒயிட் கலர் அந்த எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த ட்ரெஸ்லாம் பார்த்தீங்கன்னா நீங்கள் அயன் பண்ணணும் அப்படின்னு அவசியம் இல்லை. ஸோ ரெகுலர் யூஸ்க்குலாம் நம்ம போடுறது அயன் பண்ணாமல் அந்த மாதிரி டக்குன்னு எடுத்து போடுற மாதிரி இருந்தால் நமக்கு வசதியாக இருக்கும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி எனக்கு இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருந்தது. இதோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். வாவ், நெக்ஸ்ட் ஒன் வந்து என்னோடய ஃபேவரேட். கலர்லேருந்து டிசைன்லேருந்து அண்ட் வந்து போட்டிருக்கிற வரைக்குமே அவ்வளோ கம்ஃபர்டபுளாக ரொம்ப ரொம்ப நீட்டாக இருந்துச்சு இந்த ட்ரெஸ்ஸு. ஆக்சுவலாக நீங்கள் வீடியோவில் பார்க்குறத விட நேராக போட்டிருக்கும்போது ரொம்ப சாய் வந்து என் ட்ரெஸ்ஸு செம்மையாக இருக்குது அப்படின்னாங்க. டிசைன் உங்களுக்கு நான் கிளியராக ஸ்க்ரீனில் கொடுத்துருக்கேன். அண்ட் வந்து நெக் டிசைனும் கொடுத்துருக்கேன். கையில் பார்த்தீங்கன்னா அது கீழே மட்டும் அது டார்க் கலர் வரும். அண்ட் வந்து அந்த ஃப்ரண்ட்லேயும் பார்த்தீங்கன்னா சேம் இதே மாதிரி டிசைன் கொடுத்துருக்காங்க.
ஸோ இது வந்து 3/4 ஹேண்ட் தான். சைட் கட் வருது சேமாக. அண்ட் வந்து டாப் அண்ட் பாட்டம் ஒரு ஃபுல் செட்டாக பார்த்தீங்கன்னா அந்த ட்ரெஸ் வரும். கீழே உங்களுக்கு நான் அந்த பேண்ட்டோட டிசைன் காட்டுறேன் பார்த்தீங்களா, நல்லா டார்க்காக இருக்குது. ஸோ இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆஃபீஸ் அப்புறம் வந்து காலேஜ் போட்டு போகிறவங்களுக்கு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். இது வந்து காட்டன் தான், நல்லா சாஃப்டாக இருந்தது. ஸோ இந்த ட்ரெஸ்ஸோட லிங்க்கும் பேக் சைடும் பார்த்தீங்கன்னா சேம் வந்து டாப் என்ன ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்காங்களோ அதுவும் டிசைன் தான் கொடுத்துருக்காங்க, ப்ளைனாக இல்லை. லிங்க் இருக்குது, செக் பண்ணி பாருங்கள். வீடியோ எடுத்து கொடுக்குறது யாருன்னு பார்த்தீங்கன்னா வந்து சாய்தான் எடுத்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து ஹெல்ப் பண்ணும்போது கடைக்கடன்னு அவங்கள்ட்ட வேலை வந்து வாங்கிடணும். ஏன்னா நானே வந்து எடுத்தேன் அப்படின்னா பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லேட்டாகும். அதனால் டக்குன்னு வந்து வேலை. அண்ட் ஃபைனல் ஒன் வந்து இது வெறும் குர்த்தா மட்டும்தான். ஸோ நல்ல ஒரு டார்க் ப்ரௌன் கலர், அதில் அந்த கோல்டன் கலர் வந்து அந்த பிரிண்டட் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு பார்த்தா தெரியும் அப்படின்னு நினைக்கிறேன். பார்க்குறதுக்கு சிம்பிளான டிசைன்ஸ் மாதிரி இருக்குது. பட் வந்து போட்டிருக்கும் போது அந்த அவுட்லுக் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் வந்து கை கொஞ்சம் ஷார்ட்டு தான். அண்ட் வந்து ரவுண்ட் நெக் கொடுத்துருக்காங்க. டிசைன் அப்படின்னா அந்த கார்னர்லேருந்து அந்த முக்கால்வாசி வரைக்கும் வந்து அந்த கோல்டன் பிரிண்டட் ஒர்க் கொடுத்துருக்காங்க. அண்ட் வந்து ஹாஃப் வந்து ஃபுல் ப்ளைனாக இருக்குது. ரொம்ப நீட்டாக இருந்தது. ஆக்சுவலி இதோட ரேட்டுமே என்னவோ 300 என்னவோ சம்திங் தான். ஸோ இந்த ரேட்டுக்கு இந்த ட்ரெஸ் வந்து எனக்கு தெரிஞ்சு ரொம்ப ஒர்த்து தான். ஸோ இதுவும் வந்து அயன் பண்ணணும் அப்படின்ட்டுலாம் இல்லை. ஸோ பேக் சைடும் பார்த்தீங்கன்னா இது வந்து ப்ளைனாக தான் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃப்ரண்ட்டில் மட்டும் ஒரு ஓரமாக வந்து அந்த கோல்டன் டிசைன் கொடுத்துருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த குர்த்தாவோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். நான் காட்டின கலெக்ஷன்ஸ் எல்லாமே ரொம்ப நல்லா இருந்தது இல்லை. உங்களுக்கு இதில் ஏதாவது வேணும் அப்படின்னா லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும் செக் பண்ணி பாருங்கள். அது இன்னும் பார்த்தீங்கன்னா ஆஃபர் ப்ரைஸில் இருக்கும் நான் காட்டினதை விட. ஸோ எனக்கு அந்த ஒயிட் அண்ட் க்ரீன் நான் போட்டிருக்க இந்த ப்ரௌன் கலர் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ ஒன்று பார்த்தீங்கன்னா நான் பார்த்து செலக்ட் பண்ணேன். அந்த ஸ்டெட்டு வந்து ஆக்சுவலி இந்த மாதிரியும் போடலாம், இந்த சைடில் வரும் இல்லையா, இந்த மாதிரியும் கவர் பண்ணி போல, கீழேயும் போல. இது கொஞ்சம் வித்தியாசமாக இருந்த மாதிரி இருந்தது. அழகாக இருக்குது இந்த ஸ்டெட்டு. ஸோ எல்லாத்தோட லிங்க்கும் கொடுத்துருக்கேன். எனக்கு அது வேணும்னா வந்து செக் பண்ணி பார்த்துக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் நம்ம வ்ளாக் வந்து இப்படியே கண்டினியூ பண்ணலாம். கொடி எல்லாம் வளர்ந்து சூழ்ந்துருக்கு. அப்படி இங்கெல்லாம் செடி மேலேயே கொடி சீத்தலை கொடியா நல்லதான் இருந்திருக்கு. சீத்தலை சாப்பிட்டுட்டு கொஞ்சம் நேரம் ரூமில் ரெஸ்ட் எடுத்துகிட்டு அண்ட் வந்து வயலூர் முருகன் டெம்பிள் லாஸ்ட் விலாகில் போட்டிருப்பேன். ஸோ வயலூர் முருகன் டெம்பிள் போயிட்டு அதுக்கப்புறம் நெக்ஸ்ட்டு பக்கத்தில் ஒரு சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம். இது எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பகோணம் கிட்ட தேப்பெருமான் நல்லூர் அப்படின்ற ஊரில் இருக்குது. ஸோ விஸ்வநாத சுவாமி உங்களுக்கு அதனால தான் அந்த நேம் போர்டு பார்த்திங்கன்னா நான் கிளியராக காட்டியிருப்பேன். ரொம்ப ரொம்ப பழமையான சிவன் கோவிலுங்க. ஸோ என்னால் முடிஞ்ச வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா அந்த கிளிப்பிங்ஸில் நான் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ 3000 வருஷம் வந்து பழமையான கோவில். அண்ட் அது மட்டும் இல்லாமல் சுயம்புலிங்கம் அப்படின்னு சொன்னாங்க. இப்போ இல்லைங்க, சிவன் ராத்திரி அன்னைக்கு வந்து கோவிலுக்கு வந்தோன்னா கிட்டத்தட்ட 10 லட்சம் ருத்ராட்ச மாலையால் பார்த்தீங்கன்னா அலங்காரம் பண்ணியிருப்பாங்களாம். ஸோ கண்டிப்பாக வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் அம்மா சாய் எல்லாருமே வந்து பேசிட்டு வந்துட்டு இருந்தோம். ஃபர்ஸ்ட் இந்த பாம்பு மாதிரி இருக்கிறது வந்து நான் நார்மலாக ஏதோ சிலை அப்படின்னு நினச்சேன். பட் இது வந்து கிணறாமா. அவங்க சொன்னதுக்கு அப்புறம் தான் ஸ்டோரி வந்து அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ சொன்னதுக்கு அப்புறம் தான் நான் எட்டி பார்க்கும்போது அது கிணறு. ஸோ அதை தீர்த்தம் தெரியாமல் நான் அது ஏதோ சிலை அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். நல்லா இருந்தது. கும்பகோணம் கிட்ட தேப்பெருமாநல்லூர். இதுப்பா இந்த கோயிலுக்கு வந்தால் மறுபிறவியே கிடையாது. வரவே இல்லை, நான் இப்போ தான் வரேன். ரொம்ப நல்லா இருக்கு. எத்தனை வருஷம் பழமையான கோவில் சொன்னாங்க? 3000மா? 3500 மேலே. ஸோ இந்த கோவில் இன்னொரு ஸ்பெஷல் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா சுயம்புலிங்கம் அவ்வளோ அழகாக இருந்தது. அண்ட் வந்து 3000 வருஷம் பழமையான சிவன் கோயில் ரொம்ப அழகாக இருக்குது. ஸோ கண்டிப்பாக இந்த ஏரியாவில் இருந்தோன்னு நீங்கள் போகலன்னா வந்து மிஸ் பண்ணாமல் போங்க. அண்ட் வந்து நீங்கள் கும்பகோணம் பக்கம் வந்தீங்கன்னா கண்டிப்பாக மிஸ் பண்ணாமல் கோவிலுக்கு வந்து வந்துட்டு போங்க. தேப்பெருமாநல்லூர் ரொம்ப பழமையான சிவன் கோயில் சூப்பராக இருக்குது. ஸோ கடை கிளம்பிட்டோம். எங்கே வந்து போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு காட்டுறேன். கண்டிப்பாக வந்து இந்த வீடியோ கொஞ்சம் சர்ப்ரைசிங்காக தான் இருக்கும். கொஞ்சமாக அங்கங்கே எடுத்து குட்டி கிளிப்பிங்ஸ் அந்த மாதிரி தான் இருக்கும். பட் செம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். ஓகே வாங்க போகலாம். கோட்டு தான்டா, ஏன்டா அப்படி கத்துற? ஹாய் சொல்லு பிரணவ். அம்மா ஹாய் சொல்லுங்க. அப்பா இப்போ எங்கே போயிட்டு இருக்கோம் சொல்லுங்க. இது வந்து ஐயாவடி எங்க ஊரு. எங்க நான் பிறந்த ஊருக்கு ஆந்தி வேலை போயிட்டு இருக்கோம். இப்ப திருநாகேஸ்வரத்தை தாண்டி ஐயாவடி. அந்த ஐயாவடிங்கிறது இப்ப புதுசா அம்மாவோட ஊருக்கு வந்து பிரித்தியங்கரா தேவி கோவில் இங்கதான் இருக்கு. இது இங்க இருந்து நாங்க எங்க ஊருக்கு போயிட்டு இருக்கோம். ஆந்தி வேலை போயிட்டு இருக்கோம். அப்புறம் போய் நான் அந்த எங்க ஊரை உங்களுக்கு நான் காட்டுறேன்.
இதுதான் ஏனாதிமங்கலம். கொட்டாது போ. ஒண்ணு பண்ணாதடா, தொட்டு பாரு. அது ஒண்ணும் செய்யாதடா தம்பி. ஆமா ஆமா எனக்கு பிடிக்கல. எங்கள் வீட்டில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்கும். எங்கள் வீடு உள்ளதான் பார்த்தீங்கன்னா சேம் இந்த மாதிரி இந்த தூரத்தில் ஃபுல்லாகவே இந்த மாதிரிலாம் இருக்கும். அதை பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ ஏதோ குட்டியில் பார்த்தீங்கன்னா ஆடையும் அப்படி இப்போ தான் அதிசயமாக பார்த்துக்கிட்டு இருக்கோம். நல்லா இருக்கு. பா, என்ன ஒரு அமைதி, எந்த சத்தமும் இல்லைங்க. அப்படியே அந்த காற்றுல அந்த இலை செய்கிற சத்தம் மட்டும் இருக்குது. பசங்க இருக்கிறதுனால லைட்டாக சத்தம் போடுறாங்க. அவ்வளோ அமைதியாக இருக்குது. அப்பாவுக்கு அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தோன்னே வந்து அவ்வளோ ஒரு சந்தோஷம். சாய் வந்து சரி அழைச்சிட்டு போகலாம் அப்படின்னு ரொம்ப நாள் அப்பா சொல்லிகிட்டே இருந்தாங்க. இதெல்லாம் வந்து பெரியவங்களுக்கு ஒரு சந்தோஷம் தானே, அவ்வளோ சந்தோஷம். இங்கே இது நாங்கள் பிறந்து வளர்ந்த ஊர். இது இந்த குளம் இருக்குது பார்த்தீங்களா, இந்த குளத்துல தான் நாங்கள் சின்ன வயசில் நாங்கள் குளித்து நான் விளையாண்ட இடம் அது. அந்த வீடு வந்து நாங்கள் இப்போ இங்கே தான் பக்கத்தில் இதோ அந்த வீட்டை காட்டு. அந்த வீடு வந்து ஒரு காலத்தில் பெரிய ஓட்டு வீடு. அதெல்லாம் இது 30 வருஷத்துக்கு முன்னாடி விற்றுட்டோம். விற்று இப்போ அவங்கெல்லாம் இடித்து மாடிஃபை பண்ணிட்டு இருக்காங்க. இந்த கோயிலில் இதை சுற்றி பார்த்திங்கன்னா நிறைய தென்னந்தோப்பு இருக்குது. வேறு மாற்றம் இருக்குது இங்கே பொடியுமா, வேறு ஒரு மாற்றமாக இருக்குது எல்லாமே. அதனால் ஒரு ரொம்ப நாள் ஆசை எங்கள் ஊருக்கு. இங்கே இந்த இடத்துல தான் களம்னு சொல்லுவாங்க. இங்கே இருக்கிற நெல்லெல்லாம் இங்கே நெல் அடிக்கிற களம். இந்த ஏரியா ஃபுல்லாக பெரிய களம். இங்கே தான் வந்து உட்காந்துருப்போம். இதுதான் இங்கே மண்ணு. எல்லாரும் இங்கே தான் வந்து அந்த நிலத்தெல்லாம் அறுத்து கொண்டு வந்து இங்கே தான் கொட்டி போர் அடிக்கிறது, டிராக்டர் அடிக்கிறது. ஒரு காலத்தில் இப்படி ஒரு இடம் இது. எல்லாம் நிறைய மாற்றம் இருக்குது. எல்லாம் ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த இடத்துல வந்து பார்க்கறது. சரி போகலாமா? அது அடி பம்புமா, அழுத்தணும், புஷ் பண்ணு. அப்படிதான். தண்ணி வரல, நல்லா புஷ் பண்ணு. இன்னும் அழுத்தணும். தண்ணி வரலடா, விட்டுரு. அம்மா எங்கே வந்திருக்க சொல்லுங்க. கோனேரிராஜபுரம். இது வந்துட்டு அவங்களுக்கு கொடை பிடிக்கிறவங்க, இது வந்துட்டு அவங்களுக்கு சாமரம் வீசுறவங்க. விசிறி. இது வந்துட்டு தேவி. சரியா? இவங்க வந்துட்டு இந்த கோயில் வந்துட்டு கொடுக்குறாங்க. அப்படிதானேக்கா? லாஸ்ட்டாக
லாஸ்ட்டாக நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து கோனேரி ராஜபுரம் அப்படின்னு சொல்லிட்டு சேம் கும்பகோணம் கிட்ட பார்த்திங்கன்னா அதே ஊர் தான். என்ன ஸ்பெஷல்னால் நடராஜர் சுவாமி வந்து இங்கே ரொம்ப ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்தோம். ரொம்ப ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஸோ இதோட இந்த ட்ராவல் விளாகை வந்து நான் முடிச்சுக்கிறேன். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோஸ் வந்து யாராவது மிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா நான் கமெண்ட் செக்ஷனில் பின் பண்ணுறேன். ஸோ செக் பண்ணி பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இந்த ஊர் பக்கத்தில் யாராவது இருந்தீங்க இது வரைக்கும் போனதில்லை, நான் மிஸ் பண்ணாமல் அந்த கோவிலில் போயிட்டு வந்துருங்க. அண்ட் வந்து நீங்கள் கும்பகோணம்க்கு ட்ரிப்புக்காக போகிறீங்க அப்படின்னாலும் மிஸ் பண்ணாமல் போயிட்டு வாங்க. நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான யூஸ்ஃபுல்லான விளாகோட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பை. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.